ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரியான ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு கொடுத்து பாருங்கள். கோவக்காவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோவக்காவில் வழமையாக நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணுவோம், கோவக்காய் பிரட்டி எடுப்போம், கோவக்காய் குழம்பு அந்த மாதிரிலாம் செய்வோம். இந்த மாதிரியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை. ஆனால் நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுதே ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நான் அவரைக்காவை இப்போயும் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ கோவக்காவையும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கோவக்காய் பிடிக்காதவங்க கூட வெறும் இந்த கோவக்காய் குழம்பும் ரைஸும் மட்டும் இருந்தாலே போதும் சாப்பிடுவாங்க. இது நீங்கள் தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம். ஆனால் ரைஸுக்கு மட்டும் மெயினாக நம்ம ரைஸுக்கு இந்த கோவக்காய் குழம்பு மட்டும் இருந்தாலே போதும். நம்ம கோவக்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம இந்த ரைஸ் சாப்பிடலாம். அதோட பிடிக்காதவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கோவக்காயில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கோவக்காய் நுனி ரெண்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. ஓரளவு இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் செய்ய போகிறேன், நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட செய்யலாம். இந்த குக்கரில் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது ஒன்று எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம மசாலாவில் வெங்காயமெல்லாம் போட்டு அரைப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு சாதாரண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று போதும். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். நல்லா பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு செய்யும்பொழுது நல்லா இன்னமும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலை. இப்போ தக்காளியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கோவக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்க விட்டுட்டோம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற கோவக்காவை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம கோவக்காவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணித்தன்மை இருந்தால் போதும். கோவக்காலையும் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும். ஸோ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ கோவக்காய் ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள், உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் அல்லது உப்புக்கல் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நீங்கள் கோவக்காவை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு கோவக்காவை நம்ம அந்த மாதிரி குக்கரில் போட்டோம்னாலும் சரி. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன சீரகம், அது கூடவே நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்குவோம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், தேங்காய்ச்சீல், அதோட சீரகம், மிளகு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் சேர்த்தா கண்டிப்பாக மிளகாய் தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் அதை நான் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு, இந்த மசாலா குழம்போடு சேர்த்து கொதிக்கும் பொழுது நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை இந்த கோவக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா வாசனையெல்லாம் போகிறதுக்கு கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விட்டுட்டு குக்கரில் 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபைனலாக உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மையாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கரைசல் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தேவைன்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் வந்து மிதமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குக்கரை மூடிட்டு நான் 3 விசில் வச்சுக்கிறேன். 2லேருந்து 3 விசில் போதும். 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கோவக்காய் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்திருக்கும், நல்லாயிருக்கும். வெந்து இருக்கிறதுனால நம்ம சாதத்தோடு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. குக்கரை திறக்கும் பொழுதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. இந்த மசாலாவோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோவக்காய் வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.